எங்க ஊர்ல ஒழிச்சோம்னா அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 1000 பேர் தட்டிட்டு போய் போராடணும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடணும். சாயங்காலம் ஆனா டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு 500 பேர் நிற்கிறான். அதை அவ்வளவு எளிதில் ஒழிக்க முடியவில்லை. டாஸ்மாகை ஒழிக்க முடியவில்லை என இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதிமுக எம்பி வைகோ தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. டாஸ்மார்க்கை நீங்க உங்க கலிங்கப்பட்டியில ஒழிச்ச மாதிரி வேற ஏதாவது அந்தந்த கிராமத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நீங்க முன்னெடுக்க வாய்ப்பு? முதல்லயே அதுக்குரிய பதில நான் சொல்லிட்டேனே. டாஸ்மாகை ஒழிக்க இயலவில்லை. எங்க ஊர்ல ஒழிச்சோம்னா அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 1000 பேர் தட்டிட்டு போய் போராடணும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடணும். சாயங்காலம் ஆனா டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு 500 பேர் நிற்கிறான். அதை அவ்வளவு எளிதில் ஒழிக்க முடியவில்லை. ஆனால் மது அறக்கடை நிரந்தரமாக நீக்குவதற்கு உரிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் எங்களை விட மகிழ்ச்சி அடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. அதுல இருக்கிற ஆபத்தை விட இந்த ட்ரக்ஸ், இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் தான் பேராபத்தை ஏற்படுத்துகிறது. இதை போக்குவது எளிது. கடும் நடவடிக்கைகள் மூலமாக இதை தடுத்து நிறுத்தி விட முடியும். இப்பொழுது நாளுக்கு நாள் அது வேகமாக வளர்ந்து வருவதால் இந்த கட்டத்திலாவது தடுக்க நாம் முனைய வேண்டுமே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.